அழகான கிராமம் இருந்துச்சு. எல்லா பக்கமும் செம்மண், பசுமையான மரங்கள், பறவைகளோட இனிமையான சத்தன்னு அந்த கிராமம் பார்க்கவே செழிப்பா இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு பெரிய வில்வ மரமும் இருந்தது. அந்த வில்வ மரத்துல 2 பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க. அதுல ஒரு பறவையோட பேரு காக்கி. காக்கி ஒரு காகம். அது ரொம்ப அறிவாளியானது. சிட்டு அப்படிங்கிறது ஒரு சிட்டுக்குருவி. அது ரொம்ப அமைதியான பறவை. அந்த காக்கா ரொம்பவும் அறிவாளியா இருந்ததால எப்படி வேணாலும் சிந்திக்கும். உணவு தேட ரொம்ப கஷ்டப்படாது. சுலபமா உணவு தேடி கண்டுபிடிச்சிரும். ஆனா கொஞ்சம் அகந்தையும் இருந்துச்சு. சிட்டு அமைதியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா முகம் சுளிக்காம உதவி செய்யும். ரொம்பவுமே நல்ல குருவியா இருந்துச்சு. இதனாலேயே எல்லா பறவைகளுக்கும் குருவிய ரொம்பவும் பிடிக்கும். காக்கா குருவி எல்லாத்துக்கும் உதவி செய்யறத பார்த்து மனசுக்குள்ளேயே நினைச்சிச்சு, நான் யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம். எனக்கு என்ன தேவை இருக்கு? எனக்கும் யாரோட உதவியும் தேவையில்லை. நான் தான் இந்த காட்டிலேயே ரொம்ப அறிவாளியான பறவையாச்சே. காக்கா ரொம்ப சுயநலமா இருந்ததால குருவி காக்கா கிட்ட சொன்னுச்சு, காக்கா நம்ம உதவி செய்யறது அவங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி தராது, அது நமக்கும் மகிழ்ச்சி தரும். ஒரு நாள் அந்த உதவி நமக்கும் தேவைப்படும். அப்போ யாரும் உதவி பண்ண வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலங்கள் செல்ல செல்ல கோடை காலம் வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்லயே கோடை காலம் தீவிரமாயிடுச்சு. குடங்கள்ல இருந்த தண்ணி எல்லாம் வத்த ஆரம்பிச்சது. காகத்துக்கு தண்ணி கிடைக்கிறதே ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் சிட்டு தண்ணிக்காக வேற இடத்தை தேடி அலைஞ்சது. கடைசியில ஒரு பழைய குடிசை பக்கத்துல ஒரு பானை இருந்ததா பார்த்துச்சு. அந்த பானையில கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. சிட்டுவோட பாட்டி சொன்ன கதை தான் அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, தண்ணி ரொம்ப அடியில இருந்ததால ஒரு காக்கா கல்லை தூக்கி போட்டு தண்ணி மேலே வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியை குடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சிட்டுவும் அந்த காக்கா மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. கல்லுகளை ஒவ்வொன்றா அந்த பாத்திரத்துல போட ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேலே வந்துச்சு. குருவி சந்தோஷமா அந்த தண்ணியை குடிச்சது. சிட்டு ரொம்ப சந்தோஷமா மனசுக்குள்ளேயே நினைச்சது, அறிவும் பொறுமையும் சேர்ந்தா எந்த பிரச்சனையும் தீர்த்திடலாம். அதே நேரத்துல காக்கா தண்ணி இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. சிட்டுக்குருவி பறந்து வர்றத அந்த காக்கா பார்த்துச்சு. காக்கா சந்தேகமா சிட்டுக்குருவியை பார்த்து கேட்டுச்சு, சிட்டு நீ எங்க போயிட்டு வர? சிட்டுக்குருவி அன்பா சொன்னுச்சு, பழைய குடிசை பக்கத்துல ஒரு பானையில தண்ணி இருந்துச்சு, தாகத்துக்கு குடிச்சிட்டு இப்போதான் நான் வரேன் அப்படின்னு குருவி காக்கா கிட்ட சொன்னுச்சு. காக்கா மனசுக்குள்ளேயே நினைச்சிச்சு, குருவி கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், நானே அதை தேடி போய் குடிச்சிட்டு வந்துக்கிறேன். காக்கா பறந்து போய் கொஞ்ச நேரம் அலைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பானையை கண்டுபிடிச்சிடுச்சு. ஆனா சிட்டுக்குருவி ஏற்கனவே அதுல இருந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிடுச்சு. வெறும் ஒரு சில துளிகள் மட்டும்தான் இருந்துச்சு. காக்கா ரொம்ப கோபமா, அந்த சிட்டு இதை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு கோபமா அங்கிருந்து திரும்பி போச்சு. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. வெயில் கொதிக்க ஆரம்பிச்சது. எல்லா பறவைகளும் தண்ணி இல்லாம அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. சிட்டுக்குருவி ஒரு நல்ல விஷயத்த செய்ய ஆரம்பிச்சது. ஒவ்வொரு காலை நேரமும் அலைஞ்சு திரிஞ்சு தண்ணியை குடிச்சிட்டு அதோட அழகால கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு வந்து இலைகள் மேல ஊற்றுச்சு. எதுக்காகனா தண்ணியை தேடி அலைய முடியாத புழுக்கள் எறும்புகளுக்காக. ஆனா மற்ற பறவைகள் எல்லாம் இதை பார்த்துட்டு ரொம்பவும் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. ஒரு பறவை சிட்டுக்குருவியை பார்த்து சொன்னுச்சு, இந்த சின்ன இலையில இருக்கிற தண்ணியால என்ன பயன் இருக்க போகுது? 2வது பறவை சொன்னுச்சு, நீ தேவையில்லாம நேரத்தை வீணடிக்கிற, போய் வேற வேலை இருந்தா பாரு. ஆனா நாளடைவில் அந்த மரம் பக்கத்துல நிறைய சின்ன சின்ன உயிர்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போனாங்க. ஒரு நாள் காட்டுல தீ பிடிச்சது. அந்த இடம் புகையும் நெருப்புமா மாற ஆரம்பிச்சது. எல்லா பறவைகளும் அங்கிருந்து பறந்து போனாங்க. ஆனா சிட்டுக்குருவி அந்த நேரத்துல மரத்துக்கு அடியில இருந்துச்சு.
குருவிக்கு பின்னாடி பறவ ஆரம்பிச்சது. ஆனா இது எதுவுமே தெரியாம அந்த சிட்டுக்குருவி வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. காக்கா இத மேல இருந்து பார்த்துட்டு இருந்துச்சு. காக்கா மனசுக்குள்ளேயே நினைச்சது, நான் போகட்டுமா வேண்டாமா? ஆனா இந்த சிட்டுக்குருவி தினமும் எல்லா பறவைகளுக்கும் நல்லது செஞ்சிருக்கு அப்படின்னு காக்கா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுச்சு. ஆனா வாழ்க்கையிலே முதல் முறையா காக்கா அதோட பொறாமை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல முடிவா எடுத்துச்சு. காக்கா வேகமா கத்திக்கிட்டே, சிட்டுக்குருவி சீக்கிரம் பறந்து வா, தீ உன்னோட பின்னாடி பரவி வந்துட்டு இருக்கு. ஆனா சிட்டுக்குருவி இதை கேட்டுட்டு ரொம்பவும் பயந்துடுச்சு. ஆனா காக்கா வேகமா பறந்து போய் சிட்டுக்குருவியோட சின்ன ரெக்கையை பிடிச்சு மேலே தூக்கிட்டு போச்சு. புகை மூட்டம் மேலே வரைக்கும் பரவி இருந்தது. ஆனா காக்கா கொஞ்சம் கூட பயப்படாம அந்த புகை மூட்டை நடுவுலையும் பறந்து மேலே போச்சு. அவங்க 2 பேரும் ஒரு ஏரி கரையோரம் தரையிறங்குனாங்க. சிட்டுக்குருவி மெதுவா காக்கா கிட்ட சொன்னுச்சு, காக்கா நீயா என்ன காப்பாத்துன? எனக்கு இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. காக்கா சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு, நீ தினமும் எத்தனையோ பேரை காப்பாத்திருக்க. நான் தான் ரொம்ப கெட்டவனா இருந்திருக்கேன். ஆனா இன்னையிலிருந்து நான் எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச உதவியை செய்ய போறேன் அப்படின்னு காக்கா ரொம்ப சந்தோஷமா குருவி கிட்ட சொன்னுச்சு. இதை கேட்டு குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அவங்க 2 பேரும் வானத்தை பார்த்தாங்க. புகை மூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிச்சது. அடுத்த கொஞ்ச நாள்லயே கோடை காலம் போயிடுச்சு. மழை வர ஆரம்பிச்சது. மரங்கள் எல்லாம் பழைய மாதிரி செழிப்பா வளர ஆரம்பிச்சது. இப்போ காக்காவும் குருவியும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தினமும் உணவு தேடி அலைஞ்சு உணவை எடுத்துட்டு வருவாங்க. அந்த உணவை சிட்டுக்குருவி எல்லாரோடையும் பகிர்ந்து சாப்பிடும். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அறிவும் அன்பும் சேர்ந்தா வாழ்க்கை அழகாக மாறும். அறிவு பாதுகாக்கும், ஆனால் அன்புதான் எல்லாரையும் வாழ வைக்கும். Please like, share and subscribe. Thank you.